ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்டட் டிடி. இன்றைக்கி வீடியோவில் வந்து சிம்பிளாக ஈஸியாக ரோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அலாரம் பெல்லை கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதுக்கு பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு இதே மாதிரி கொஞ்சமாக ஒட்டிட்டு முனையில் கொஞ்சம் க்ளூ ஒட்டிட்டு நம்ம இதே மாதிரி குச்சியை வந்து ஒட்டிடணும். ஒட்டிட்ட பிறகு நம்ம எந்த கலர் ரோஸ் பண்ணுறோமோ அந்த கலரை வந்து கிரே பேப்பர் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அந்த உருண்டைக்கு மேலே கொஞ்சமாக கம் ஒட்டிட்டு அது மேலே இதே மாதிரி ஒட்டிடணும். இப்போ வந்து நம்ம கிரே பேப்பர் பார்த்திங்கன்னா இப்போது 7x5 சென்டிமீட்டர் இல்லை 7x6 சென்டிமீட்டருக்கு இதேமாதிரி 2 பேப்பர் கட் பண்ணிவிட்டு நம்ம பெட்டல் ஷேப்பில் கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அந்த உருண்டையை வச்சு உருட்டினோம்னா நமக்கு வந்து அழகான ரோஸ் வந்து ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸையும் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கிரே பேப்பர் எடுத்துகிட்டு கொஞ்சம் அப்ராக்சிமேட்டாக இதேமாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த சைடும் வந்து இதேமாதிரி கிராஸில் கொஞ்சம் நீட் வாக்கில் கட் பண்ணோன்னா நம்மளுக்கு 2 பீஸ் கிடைக்கும். அதாவது கிரே பேப்பர் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதே மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது கிரே பேப்பர் கட் பண்ணிட்ட பிறகு அது முனையில் நம்ம இப்படி வச்சு திருப்பினோன்னா அழகாக வந்து மெலிஸாக உங்களுக்கு வந்து அந்த பூ கீழே இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி கிடச்சிடும். இதே மாதிரி அழகாக வந்துடும். இதே மாதிரி ரெடி ஆகிட்ட பிறகு இதை க்ளூ போட்டு ஒட்டிட்டு நம்ம க்ரீன் கலர் டேப் இருந்துச்சுன்னா அதை போட்டு ஒட்டிட்டோம்னா நம்மளோட ஃப்ளார் வந்து ரெடி ஆகிடும். இந்த ரோஸ் ஃப்ளவர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நம்ம கரெக்டாக பண்ணோன்னா இது ரொம்ப அழகாக இருக்கும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லிங்கை ஷேர் பண்ணிவிடுங்க.